மனுஷங்க யாரும் ரோட்ல நடமாட முடியாம இருக்கு. அவனுக்கு ஆக்சிடென்ட் இல்லனா பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுது. உடனே அந்த காரை சீஸ் பண்ண சொல்லிட்டாரு. சரி கார் ஆல் கரெக்ட்டா இல்ல பேப்பர் கரெக்ட்டா என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏவே இருந்துட்டு கார் வாங்கி கொடுத்த சந்தோஷத்தில் வந்து சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவே இருந்துட்டு மாறு கூப்பிட்றாங்க. முத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வண்டி ஓட்டுற டைமில் வந்து பகலில் நான் குடிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பாருக்கு போய் அவங்களுக்குலாம் முத்து வந்து ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. சிட்டி பார்த்திங்க அப்படின்னா பாட்டிலோடு இருக்கிற ஃபோட்டோவையும் எடுத்துடுறாங்க. டிரைவர்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ வந்து நெட்டில் தட்டி விடு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை சிட்டி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டுமே செஞ்சிடறாங்க. இந்த வீடியோ வந்து நெட்டில் இப்போ பரவி வருது. அப்போ வந்து பொதுமக்களும் இதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சத்யா புது ஃபோனை வச்சிருக்கிறத பார்த்து மீனாவும் இருந்துட்டு இந்த ஃபோன் எப்படி வந்துச்சு சிட்டி கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் உழைச்சி சம்பாரிச்சு வாங்கினது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்யாவும் சொல்லிடுறாரு. அவங்களும் சேராத ஆளே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புருஷனை உழவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. இதை பற்றி மீனா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க. நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ருதியோட அப்பாவும் இந்த விஷயத்தை பார்த்துடுறாரு. கமிஷனர் கால் பண்ணி சொல்லிடுறாங்க பொதுமக்களுக்கு இவனால தான் ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து உங்கள் ரூட்லேயே வண்டி வருதுன்னு சொல்லி வண்டியை மணிக்கிறாங்க. நான் பேப்பரில் சரியாக தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேப்பர் சரியாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து அரசு